வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் என்ன படிக்க போகிறோம்? இன்று எல்லோருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது என்ன கதை என்று பார்ப்போமா? ஓர் அடர்ந்த காட்டில் அழகான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் மிகவும் பலசாலியான ஒரு சிங்கமாகும். அதனாலேயே மற்ற விலங்குகள் அனைத்தும் அதனை போற்றி வந்தன. அதனாலேயே அதற்கு ஒரு தவறான எண்ணம் வந்தது. தான் மட்டும்தான் அழகானவன், மற்ற விலங்குகள் எல்லாம் அழகற்றவை என்று அது எப்போதும் கர்வத்துடன் நினைக்கும். நான் தான் வலிமை, நான் தான் வீரன், என்னை போல யாரும் இல்லை. தலை உயர்த்து நடக்கும் சிங்கம், தன்னை மட்டும் பாராட்டும் சிங்கம். பிறரை எல்லாம் இகழ்ந்து பேசும், தன் புகழை மட்டும் பாடும். சிறியவனை கண்டு சிரிக்கும், பெரியவனாக தன்னை நினைக்கும். அன்பு இல்லா கடினம் உள்ளம், அகங்காரம் நிறைந்த உள்ளம். யாரின் சொல் கேட்காது அது, தன் வழியில் தான் நடக்கும் அது. ஒரு நாள் சிங்கம் காட்டில் உலா வந்து கொண்டிருந்தது. அப்போது குளத்தின் அருகே ஒரு முயலும் ஓர் ஆமையும் அமர்ந்திருப்பதை கண்டது. சிங்கம் முயலிடம் சென்று, முயலே, உன் பெரிய காதுகளை வைத்துக்கொண்டு ஏன் இந்த காட்டின் அழகை கெடுக்கின்றாய்? அங்கு செல் என கடுமையாக கூறியது. ஆமையை பார்த்து, உன் முதுகின் ஓடு எவ்வளவு கரடு முரடாக இருக்கின்றது, என் முடியை பார், எவ்வளவு பளபளப்பாக உள்ளது என ஏளனம் செய்தது. சிங்கத்தின் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் முயலும் ஆமையும் கவலையுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தன. அது மட்டுமல்லாமல் அருகில் இருந்த ஒரு சிறு நரியை பார்த்து, நரியே, நீ ஒரு புத்திசாலி என கூறுகிறார்கள், ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ ஒரு முட்டாள் என்று. நீ இந்த காட்டிற்கு தேவையே இல்லை என ஏளனமாக சிங்கம் கூற, நரி தலை குனிந்து அங்கிருந்து நடந்து சென்றது. ஒரு நாள் சிங்கம் காட்டை உலா வந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய மரத்தை கவனித்தது. அம்மரத்தில் பளபளப்பான ஒரு தங்க ஆப்பிள் தொங்குவதையும் கவனித்தது. அப்பழத்தை சிங்கம் மிகவும் வியப்புடனும் ஆசையுடனும் பார்த்து கொண்டிருந்தது. அவ்வேளையில் குரங்கு ஒன்று மரத்திலிருந்து இறங்கி சிங்கத்தை பார்த்து, சிங்கமே, இந்த பழமோ ஒருவருடைய அழகை கூட்டக்கூடியது. ஆனா தூய்மையில்லா மனத்துடன் சாப்பிட்டாலும் இதன் விளைவுகள் மோசமானது என்றது. ஆனால் சிங்கம் கர்வத்தில், மனமாவது எண்ணமாவது, என் பலத்தினால் நான் எதையும் அடைவேன் என்று கூறி மறுபேச்சு பேசாமல் அந்த பழத்தை பறித்து தின்றது. குரங்கு வியப்புடன் பார்த்தது. சிறிது நேரம் கழித்து சிங்கம் காட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது தனது உடலில் ஏதோ ஒரு விசித்திர மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தது. திடீரென சிங்கத்தின் தலையின் மேல் முயல் காதுகள் முளைத்து விட்டன. சிங்கம் அதனை வியப்புடன் பார்த்தது. சிங்கத்தின் விசித்திர தோற்றத்தை பார்த்து மற்ற விலங்குகள் எல்லாம் அதனை ஏளனம் செய்தன. இவனது காதுகளை பார்த்தாயா? சிங்கத்திற்கு முயல் காதுகளா? பார்க்கவே சிரிப்பாக உள்ளது. ஆமாம், மற்றவர்களை ஏளனம் செய்தான் அல்லவா, அதனால்தான் இவனுக்கு இந்த நிலை. இது போன்ற ஏளனங்களால் சிங்கம் வேதனை அடைந்தது, அழவும் தொடங்கியது. அவ்வாறு அழுது கொண்டிருக்கும் வேளையில் குரங்கை கண்டிப்பாக பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் அதனுள் தோன்றியது. உடனே எழுந்து குரங்கை தேடி காட்டுக்குள் ஓடியது. சிறிது நேரம் கழித்து குரங்கு ஒரு மரத்தின் அடியே வருத்தத்துடன் அமர்ந்திருப்பதை கண்டது.
குரங்கை கண்டவுடனே துயரம் தாங்க முடியாமல் கதறியது. குரங்கே, நீ சொல்வதை கேட்காமல் அந்த பழத்தை தின்றேன் அல்லவா? அதனால் தான் எனக்கு இந்த நிலை. எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கின்றது. அழாதே சிங்கமே, உன் சிக்கலுக்கும் தீர்வு உண்டு. நீ உன் மனதை தூய்மைப்படுத்தி எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டால் இந்த காதுகள் மறைந்து போகும். குரங்கு சொன்னதை கேட்ட சிங்கம் காலம் தாழ்த்தாமல் குரங்கை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டது. முயல், ஆமை, நரி ஆகியவையை தேடி காட்டினுள் ஓடியது. சிறிது நேரம் கழித்து முயலையும் ஆமையையும் சிங்கம் சந்தித்தது. சிங்கம் அவைகளிடம், முயலே, ஆமையே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை ஏளனம் செய்ததால் எனக்கு இந்த நிலைமை. கர்வத்துடன் இருந்த எனக்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டது என மிக கவலையாக கூறியது. முயலோ, சிங்கமே, கவலைப்படாதே. நீ எப்பொழுது மனம் திருந்தி எங்களிடம் மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுதே நீ நல்லவனாகிவிட்டாய். உன்னுடைய இந்த நிலைமை கூடிய சீக்கிரமே மாறும். நாங்கள் உன்னோடு இருக்கிறோம் என கூறி சிங்கத்தை தேற்றியது. சிங்கம் சிறிதளவு மனம் இறங்கினாலும் நரியிடம்தான் முக்கியமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்தது. ஆனால் சிங்கம் எங்கு தேடியும் நரி காணப்படவில்லை. நரி எங்கே? என்மேல் கோபம் கொண்டு எங்கேயாவது ஒளிந்து கொண்டதா? அதை இப்பொழுதே பார்க்க வேண்டும் என தனக்குள்ளேயே நினைத்து கொண்டது. மீண்டும் நரியை தேடி காட்டினுள் ஓடியது. வழியில் ஒரு அழகான மானை பார்த்தது. அந்த மானிடம் சென்று, மானே, நரியை பார்த்தாயா? நான் அதனை உடனே பார்த்தாக வேண்டும் என கண்ணீருடன் கூறியது. நரியா? நரி பக்கத்து காட்டிற்கு இடம் மாறி செல்ல போவதாக கூறியது. இப்பொழுதுதான் அதன் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன் என மான் பதிலளித்தது. சிங்கம் அதிர்ச்சி அடைந்து மீண்டும் காட்டினுள் ஓடியது. சிறிது நேரம் கழித்து நரி தனது பொருட்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டு நடை போடுவதை கவனித்தது. காட்டின் ராஜா நான் என்றே கூச்சமின்றி பெருமை கொண்டே உன்னை பார்த்து இகந்து பேசினே. அதன் மனதை நான் காயப்படுத்தினே. இன்று நான் தனியாக நின்றே என் தவறை நினைத்து அழுதே. நண்பர்கள் யாரும் அருகில் இல்லை, என் மனதில் அமைதியும் இல்லை. மெதுவாக உன்னை தேடினே, தலை குனிந்து அருகில் சென்றே. மன்னித்து வீடு நண்பனே என்றே கண்ணீர் மல்க நான் கேட்டேன். இப்போது நான் நல்லவன் நானே, நண்பர்களுடன் சேர்ந்து வாழ்வேன். அன்பே பெரியது என்று கண்டே, அகங்காரம் தவறு என்று உணர்ந்தே. என்பே மன்னித்து விடுரு நண்பா. நரியே, நில். நான் செய்தது பெரிய தவறுதான். அதற்கான தண்டனையை பெற்றுவிட்டேன். நான் செய்த செயலால் என் உருவத்திற்கு என்ன ஆகிவிட்டது என பார்த்தாயா? இப்பொழுது நான் முழுமையாக மனம் திருந்திவிட்டேன். என்னை மன்னிப்பாயா நரியே என கண்களில் கண்ணீருடன் சிங்கம் கூறியது. அதற்கு நரியோ, சிங்கமே, நான் உன் மீது வருத்தம் கொண்டது உண்மைதான். ஆனால் நீயே இவ்வாறு மன்னிப்பு கேட்கும்போது என் மனம் முருகுகிறது. நான் உன்னை மன்னித்து விட்டேன் சிங்கமே என ஆறுதலாக கூறியது. சிங்கம் மகிழ்ச்சியாக சிரித்தது. நரியே, இனி நாம் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகலாம், சரியா என சிங்கம் கேட்டது. அதற்கு நரியும் சம்மதித்தது. முயல், ஆமை, நரி ஆகியவை அனைத்தும் சிங்கத்தை மன்னித்த மறுகணமே சிங்கத்தின் முயல் காதுகள் மறைந்து போயின. அனைத்து மிருகங்களும் அதை சுற்றி கொண்டாடின.
தன்னை மன்னித்த முயல், ஆமை, நரி ஆகியவைக்கு சிங்கம் நன்றி கூறியது. ஐயே, எனக்கு ஒரு கேள்வி. சிங்கம் தான் மனம் திருந்தி நல்லவனாகிவிட்டதே, இப்பொழுது என்ன நடக்கும்? இப்பொழுதெல்லாம் சிங்கம் கர்வம் தவிர்த்து தூய்மையான மனத்துடன் காட்டில் வசித்து வருகிறது. காட்டிலுள்ள மற்ற விலங்குகளுக்கும் உதவி செய்து வருகிறது. மற்ற விலங்குகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிங்கமும் நரியும் தங்களின் ஒப்புதலுக்கு ஏற்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகின. இறுதியில் அனைத்து விலங்குகளும் தங்களது கர்வம் தவிர்த்த சிங்கத்துடன் அன்பாகவும் அக்கறையுடனும் பழகி வந்தன, ஆனந்தமாய் வாழ்ந்தன. இத்துடன் கதை முடிகிறது மாணவர்களே. என்ன, கதை நன்றாக இருந்ததா? உங்களுக்கு பிடித்திருந்ததா? கதை உங்களுக்கு பிடித்ததில் ஐயைக்கு மகிழ்ச்சி. ஆனால் இந்த மகிழ்வில் நாம் இந்த கதையின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியதை மறந்துவிடக் கூடாது. கர்வம் ஒரு தீய குணம் என்பதை மாணவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்வத்தால் பிறரை தூற்றுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நல்ல பிள்ளைகளாக கருதப்படுவீர்கள். சரியா மாணவர்களே? இத்துடன் வகுப்பு முடிகிறது. அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.